எழுத்தாளர் ஹர்ஷகுமார் அவர்களின் பத்துக்கிச்சு பத்துக்கிச்சு பெண்ணே அத்தியாயம் 53. இது மாலை மங்கும் வேலையா, நீ வாவா கைகூட, இருவிழிகள் ஆடும் வேட்டையா, நீ வாவா மெய்சேர என்று பாட அதற்கேற்ப நடனத்தை ஆடினார்கள். யாழினியை அவளது தோழிகள் அதிகப்படியாக வலுக்கட்டாயமாக குடிக்க வைத்தனர். யாழினி போதையில் கண்கள் இருள ஒருவித மயக்க போதைக்கு சென்றாள். ஆடல் பாடி முடித்து விட்டதும் டைம் ஆகிவிட்டதை உணர்ந்த படபடப்புடன் கீழே இறங்கி அசோக்கை தேட அவன் அவள் கண்களுக்கு அகப்படவில்லை. அதற்கு பதிலாக சோஃபாவில் கால் மேல் கால் போட்டு ஒய்யாரமாக அமர்ந்திருந்த தருணைத்தான் பார்த்தாள். தருண் ஆடலை பார்த்து நக்கலாக சிரிக்க ஏதோ அசம்பாவிதம் நடக்கப் போவதை உணர்ந்து கொண்டாள். சிறிது பயம் இருந்தாலும் காட்டிக்கொள்ளாமல் அசோக்கை தேடினாள். அவளின் அருகில் வந்த தருண், என்ன மேடம், வசமா சிக்கிட்டீங்க போல. இது நான் உனக்கும் யாழினிக்கும் அந்த சிவாவுக்கும் விரிச்ச வலை. அந்த விக்ரமனுக்கு வேற பிளான் வச்சிருக்கேன், இப்ப பாரு என கைத்தட்ட அங்கிருந்த மற்றவர்கள் வெளியேறினர். யாழினியின் தோழிகளும் யாழினியை அப்படியே விட்டுவிட்டு தள்ளாடியபடி வெளியே செல்ல ஒரு சில தருணின் நண்பர்கள் மட்டும் அங்கே நின்றனர். தருண் சிரித்துக்கொண்டே போனை எடுத்து சிவாவை அழைத்தான். ஹலோ டே சிவா மச்சான், எப்படிடா இருக்க? ஒண்ணுமில்ல, இப்ப உன் ஃப்ரெண்டும் லவ்வரும் என் கூட தான் இருக்காங்க. அவங்க உடம்புல ஒட்டு துணி இல்லாம போட்டோஸ் எடுக்க போறேன். அட்ரஸ் அனுப்புறேன், முடிஞ்சா வந்து காப்பாத்திக்க. அப்புறம் இன்னொரு விஷயம், போலீஸ்க்கு போகணும்னு கனவு கூட காணாத. இங்க 2 உசிறு போயிரும். நான் அனுப்புற லொகேஷனுக்கு சீக்கிரம் வா பாப்போம் என்று சிரித்துக்கொண்டே போனை வைத்து விட்டான். சிவா என்ன செய்வதென்று தெரியாமல் ஆடலுக்கும் யாழினிக்கும் மாற்றி மாற்றி கால் செய்து பார்க்க இருவர் நம்பரும் ஸ்விட்ச் ஆஃப் என வந்தது. தலையை பிடித்துக்கொண்டு பைக்கை எடுத்தவன் போகும் வழியில் விக்ரமனுக்கும் கால் செய்து விஷயத்தை கூற விக்ரமன் அதிர்ந்து விட்டான். விக்ரமனுக்கும் சிவா அந்த கெஸ்ட் ஹவுஸ் அட்ரஸை சொல்ல விக்ரமனும் உடனடியாக புறப்பட்டான். தனது தாய் பார்வதிக்கு கால் செய்து, அவ எங்க, வீட்ல இல்லையா என கத்த, ஏன்டா அப்படி கத்துற, புள்ள ஃப்ரெண்டோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கா என்றதும் பதில் சொல்லாமல் போனை கட் செய்து விட்டான். இங்கு ஆடல் நேராக மேடை ஏறியவள் மைக்கை எடுத்து, டேய் பொட்ட அசோக்கு, எங்கடா ஓடி போய் ஒளிஞ்சிட்ட, வெளியே வாடா என கத்த அசோக் ஒரு ரூமிலிருந்து வெளியே வந்தான். எவ்ளோ கொழுப்படி உனக்கு, நான் பொட்டையா? வரியா, நான் பொட்டையா இல்லையான்னு காட்டுறேன் என அவள் அருகில் நெருங்கி அவளின் தோளில் கை வைக்க கையில் இருந்த மைக்கால் அவன் நெற்றி பொட்டில் அடிக்க அசோக் தடுமாறி தலையை பிடித்துக்கொண்டு கீழே விழுந்தான். சற்றும் தாமதிக்காமல் அவன் மூக்கிலும் மைக்கால் ஓங்கி அடிக்க வலி தாங்காமல் கத்தினான். தனது ஹீல்ஸ் காலால் ஓங்கி அவனது மெயின் பாட்டில் மிதிக்க அசோக்கிற்கு உலகமே இருண்டது போல இருந்தது. தனது பாட்டில் கை வைத்து 2 கால்களையும் சுருக்கியபடி சுருண்டு கத்த ஆடல் அசோக்கை பார்த்து, இப்ப நீ பொட்டதாண்டா, என் மேல கை வைக்க வரியா? பொண்ணெல்லாம் அறுத்தி எறியணும். ச, எவ்ளோ கேவலமான ஆளு நீ. ஃப்ரெண்டுன்னு சொல்லி நம்ப வச்சு ஏமாத்தி, வெக்கமா இல்ல? போய் உங்க அக்கா தங்கச்சி இவனுக்கு கூட்டி கொடுக்க வேண்டியதானே. அதிகம் செய்வடா நீயலாம், பொறுக்கி நாய என கழுவி ஊற்றினாள். அசோக் மயக்கத்திற்கே சென்று விட்டான். திரும்பி தருணை பார்க்க அவன் அங்கு நடப்பதை ஏதோ சினிமா பார்ப்பது போல் சோஃபாவில் யாழினியின் அருகில் அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தான். யாழினி முழு போதையில் கண்கள் திறக்க முடியாமல் கிடந்தாள். பரவாயில்லையே, தைரியம் ஜாஸ்தி தாண்டி உனக்கு. எவ்ளோ பேர் நாங்க இருந்தோம், ஒருத்தனை அடிக்கிறனா உன்னை பாராட்டியே ஆகணும். ஆனா ஏன் தெரியுமா அவன் அடி வாங்குற வரைக்கும் பார்த்துட்டு இருந்தேன். உனக்கு ஜூஸ்ல மயக்க மருந்து கலந்து கொடுக்க சொன்னா அத பண்ணாம உன்னை பாட்டு பாட வச்சு வேடிக்கை பார்த்தான்ல, கையால் ஆகாதவன். போயும் போயும் பொம்பளை கையால அடி வாங்குற பாரு தூ என அவனும் அசோக்கை திட்டி வசனம் பேச ஆடல் இதுதான் சமயம் என அவளும் வசனம் பேச ஆரம்பித்தாள். நீயும் பொட்ட பையதாண்டா, நீ எல்லாம் காலேஜ் சேர்மன் பையனு வெளியில சொல்லாத. நீ பண்றது பூரா அயோக்கியத்தனம்தான், ஃப்ராடு பயலே. ஏண்டா உனக்கெல்லாம் என்னடா குறை? மானம் கெட்ட நாயே, நல்லா பணம் வசதி இருக்கு, ஹேண்ட்ஸமா தான் இருக்க, அப்புறம் எதுக்கு இந்த பழப்பு உனக்கு என கத்த. நீ என்ன திட்டுறியா இல்ல பாராட்டுறியாடி? அன்னைக்கு என்ன எல்லார் முன்னாடியும் கன்னத்துல அரிஞ்சு இழுத்துட்டு போனீங்களே, எனக்கு எப்படி இருந்திருக்கும், எவ்வளவு அவமானமா இருந்துச்சு தெரியுமா? ஓ சார், ஒரு பொண்ணுக்கு முத்தம் கொடுக்க வருவீங்க, என் ஃப்ரெண்ட் சிவா மேல கை வைப்பீங்க, நான் பொத்திக்கிட்டு போகணுமா என்று மேலும் பேச்சை வளர்த்தாள். ஆனால் மனதிற்குள், சீக்கிரம் வாடா சிவா, ரொம்ப நேரம் என்னால இவனை சமாளிக்க முடியாது, மாமா நீங்களாச்சும் சீக்கிரம் வாங்க என வேண்டிக் கொண்டாள். எவ்வளவு ஒருத்திக்கு முத்தம் கொடுக்க போகல, தோ இங்க இருக்காளே, இவளதான் நான் லவ் பண்ண, இவளுக்கு தான் முத்தமும் கொடுக்க போன.
ஆனா அந்த பரதேசி சிவாவை லவ் பண்றேன்னு அலைஞ்சு அவனை முத்தம் கொடுக்கறா. இவள விட மாட்டேன். முதல்ல இவள ஒட்டு துணி இல்லாம வீடியோ எடுத்துட்ட, அப்புறம் உன்கிட்ட வரேன். டேய் வீடியோ எடுங்கடா என அங்கிருந்த 5 பேரிடம் சொல்லிவிட்டு யாழினியை நெருங்க சலார் என கீழே விழுந்து பாட்டில் நொறுங்கும் சத்தம் கேட்க தருணின் பின்தலையில் இருந்து ரத்தம் குபு குபுவென வெளியே வந்தது. பின்னால் திரும்பி பார்க்க ஆடல் முழு காலியாக மாறி நின்றிருந்தாள். என் ஃப்ரெண்டு சிவாவ பரதேசின்னு சொல்றியா? நீ பரதேசி, உங்க அப்பா ஒரு பரதேசி, உன் குடும்பமே ஒரு பரதேசி குடும்படா டேய் என கத்தினாள். டேய் அந்த பஜாரிய புடிங்கடா என தலையில் கை வைத்தபடி தருண் கர்ஜிக்க ஆடல் அங்கிருந்த சரக்கு பாட்டிலை எடுத்து வேகமாக வீச ஆரம்பித்தாள். கீழே விழுந்து கிளாஸ் பாட்டில்கள் நொறுங்க அவர்களால் முன்னேற முடியவில்லை. வேறு பக்கம் ஓடிவர அவர்களையும் குறிபார்த்து மண்டையிலும் முகத்திலும் அடிக்க ஆரம்பித்தாள். அந்த இடமே இரத்த களரியாக மாறியது. ஒவ்வொருவரையும் அடித்துவிட்டு அது அப்படி எப்படி ஏன் டார்கெட் தப்புமா என சுடிதார் காலரை தூக்கிவிட்டு கொண்டாள். அவள் அடித்த அடியில் அங்கிருந்த 5 பேரும் சுருண்டு கிடந்தனர். தருண் தனது தலையில் கர்ச்சிஃபை எடுத்து கட்டியவன் கீழே கிடந்த உடைந்த பாட்டிலை எடுத்து அங்கிருந்த யாழினியின் கழுத்தில் வைத்தான். அதை பார்த்ததும் ஆடல் பயத்தில் கையில் இருந்த பாட்டிலை கீழே வைத்து விட்டாள். அவள ஒன்னு செஞ்சிடாத தருண், பிளீஸ். அப்படி ஏதாவது பண்ணினா உன் லைஃபே ஸ்பாயில் ஆகிரும். நீதான் உள்ள போய் கம்பி எண்ணணும் என்றதும் தருண் சிரித்துக்கொண்டே, போடே, எங்க அப்பாட்ட உள்ள பணத்துக்கும் அதிகாரத்துக்கும் எப்படி வெளியில வரணும்னு எனக்கு தெரியும். குள்ள கத்திரிக்காய் மாதிரி இருந்துட்டு ரொம்ப ஆடிட்ட. உனக்கு இருக்குடே, உன் வீடியோவை இந்த உலகமே பாக்குற மாதிரி பண்றேன் பாரு. டேய் தடிமடுங்களா, போய் பொடிங்கடா அவள என கீழே இரத்தத்துடன் கிடந்தவர்களை கத்த அவர்கள் எழுந்த ஆடலை பிடித்து கொண்டனர். சிரித்துக்கொண்டே யாழினியின் மேல் சட்டையை கழட்ட பார்க்க பின்னாலிருந்து வேண்டா நிறுத்து தரோன் என சத்தம் கேட்டது. யாரென திரும்பி பார்க்க சிவா, விக்ரமன் மற்றும் தருணின் அப்பாவும் நின்றிருந்தனர். சிவா விக்ரமனுக்கு இன்ஃபார்ம் செய்ய விக்ரமன் வரும் வழியிலேயே பிரின்சிபலுக்கும் சேர்மனுக்கும் சொல்லிவிட்டுத்தான் வந்தான். தருண் என்ன வேலை பார்த்து வச்சிருக்க என கர்ஜிக்கும் குரலில் சேர்மன் கத்த தருண் தனது தந்தையை பார்த்ததும் அதிர்ச்சியானவன் சட்டென யாழினி மீதிருந்த கையை எடுத்திருந்தான். அப்பா நீங்களா, நீங்க எப்படிங்க என்று கேட்க ஆடலை பிடித்து இருந்தவர்கள் அவளை விட்டுவிட்டு வேகமாக வெளியே ஓடினர். சிவாவும் விக்ரமனும் ஓடி வந்து ஆடலை பிடித்தவர்கள், உனக்கு ஒண்ணு இல்லல, நாங்க தான் போக வேணான்னு சொன்னோம்ல, அடி எதுவும் படலையே என பதற ஆடல் பயத்தில் இருந்து இன்னும் மீளாதவள், எனக்கு ஒண்ணுமில்ல, யாழினிதான் என சோஃபாவை நோக்கி கை காட்ட சோஃபாவில் யாழினி மயங்கி இருப்பதை பார்த்ததும் சிவா பதறி போய், யாழினி யாழினி என அவளின் கன்னம் தட்டி எழுப்ப யாழினி அசையக்கூடவில்லை. உடனே யாழினியை அள்ளி தூக்கியவன் வெளியே ஓட ஆடலிடம், நீயும் போ, யாழினிக்கு என்னாச்சுன்னு பாரு, எனக்கு இங்க சில வேலை இருக்கு என பின்னால் ஆடலையும் அனுப்பி வைத்தான் விக்ரமன். சிவா வெளியில் ஓடவும் அங்கு யாழினியின் அப்பா அப்போது தன் காரை நிறுத்திவிட்டு உள்ளே வர பார்க்க சிவா யாழினியை தூக்கிக் கொண்டு ஓடி வருவதை பார்த்ததும் ரத்தினத்திற்கு பாதி உயிரே இல்லை. யாழினி யாழினி என்னாச்சு என் பொண்ணுக்கு, அம்மாடி யாழினி என கதற ஆடல் ஓடி சென்று காரை திறந்து பின் சீட்டில் ஏறிக்கொண்டாள். அவளின் மடியில் யாழினியை படுக்க வைத்தவன் காரை எடுக்கப் போக பக்கத்தில் ரத்தினமும் அமர்ந்து தன் மகளை பார்த்து, யாழினி அப்பாவை பாருடா என அழுது கொண்டேதான் வந்தார். ஆடல் யாழினி கன்னத்தில் தட்டியபடியே அமர்ந்திருந்தாள். சிவா கண்களில் வழிந்த நீரை துடைத்தபடியே வண்டியை ஓட்டினான். தொடரும்.